வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து சிஏ ஃபைனலுக்கான வீடியோ. சிஏ ஃபைனலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆடிட்டிங்கில் மட்டும் தான் ஃபெயில் ஆயிருக்கும் சார், எங்களுக்கு ஆடிட்டிங்கு மட்டும் ஹெல்ப் வேணும் சார்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன். ஒன்று டெஸ்ட் சீரிஸ் மட்டும் எழுதுங்க, இல்லைனா வந்துட்டு கிராஷ் கோர்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் எடுத்துக்கலாம், ஆர் ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் எடுத்துக்கலாம், ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கலாம். இப்போ ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் எடுத்திங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயாக வந்துடும், இல்லைனா கிராஷ் கோர்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் கிராஷ் கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு புக்ஸ் வந்துடும், ரெகுலர் கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு புக்ஸ் வந்துடும். டெஸ்ட் சீரிஸ் அமிச்சா புக்ஸ் வராது, டெஸ்ட் மட்டும் கரெக்ஷன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு 5 டெஸ்ட்டு சாப்டர் வைஸ் டெஸ்ட் வைப்போம், அதுக்கப்புறம் ஒரு 100 மார்க்ஸ் டெஸ்ட் வைப்போம், ப்ளஸ் ஒரு எம்சிக்யூ டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதனால் ஒரு டெஸ்ட்டுமே டீட்டெயில்டாக நம்ம ஒரு டாபிக்ஸ் 4 டாபிக்ஸ் எடுத்து போர்ஷன், அது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு போர்ஷன்ஸ் அனுப்புவேன், டெஸ்ட் போர்ஷன்ஸ் அனுப்புவேன் பிடிஎஃப்பில். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகுமான்றதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். இப்போ 3 சப்ஜெக்ட் எடுத்துகிறவங்க மேக்ஸிமம் 2 days பிட்வீன் 1 டெஸ்ட் வச்சிருக்கேன். பட் நீங்கள் ஆடிட்டிங் மட்டும் தான் டெஸ்ட் எழுதணும்னு நினச்சாலும் நீங்கள் எழுதிக்கலாம். எனக்கு எஃப்ஆர் ஏஎஃப்எம்லாம் கண்ட்ரோல் இருக்குது சார், எனக்கு ஆடிட்டிங் மட்டும் தான் பயமாக இருக்குது சார்னா அதுக்கு மட்டும் கூட டெஸ்ட் எழுதிக்கலாம். அப்போ உங்களுக்கு டெஸ்ட் வந்துட்டு இப்போ எவ்ரி 2 days டெஸ்ட் அப்படின்றது தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு வீக்லி 1 or 2 டெஸ்ட் கூட எழுதிக்கலாம், அது உங்களோட பிளான், அது பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் ஓப்பனாக கேட்கும் போது தான், மனசுக்குள்ளே வச்சுருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீங்கள் ஓப்பனாக எனக்கு டைப் பண்ணி மெசேஜ் பண்ணும்போது தான் உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ண முடியுன்றதை நான் பார்க்க முடியும், அண்ட் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியுன்றதை செக் பண்ண முடியும். இப்போ எதனால் ஒரு 4 சாப்டருக்கே 100 மார்க் நான் டெஸ்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில சாப்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வரவே கூட வராது, சில சாப்டர்லேருந்து அதிக மார்க் வரும் எக்ஸாமில். ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் நம்பர் 19 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து எக்கச்சக்கமாக கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் ஒரு இன்டர்னல் ஆடிட்ன்ற சாப்டர்லேயோ சம்டைம்ஸ் வந்துட்டு வேறு சில சாப்டர்லேருந்தோ கொஸ்டின்ஸே வராமல் கூட இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மாடியூல் 3 ரொம்ப இம்பார்ட்டண்ட். மாடியூல் 1லேருந்து நிறைய டைம் கொஸ்டின்ஸ் நிறைய தடவை வரவே மாட்டேங்குது. அதே மாதிரி மாடியூல் 2லேருந்தும் சில சாப்டர்லேருந்து கொஸ்டின் வர மாட்டேங்குது. ஆனால் நம்ம எல்லாத்தையும் படிக்கணும், எப்போ வரும் எப்போ வராதுன்றது நமக்கு தெரியாது. இப்போ சில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டுக்கு 30 பேஜுக்கு ஐசிஐ புக்கில் இருக்கும் ஒரே ஒரு ஸ்டாண்டர்டு. ஆனால் இன்னொரு ஸ்டாண்டர்டு ஒரே ஒரு பேஜில் முடிச்சிருவாங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு பேஜ்லேருந்து அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அந்த 3 லைனை வச்சுக்கிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 3 லைன் அப்படி எழுதினா தான் மார்க் வருது. ஆனால் இன்னொரு ஸ்டாண்டர்டு 30 பேஜ் இருக்குது, அதில் கேட்குற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேருந்தும் ஏதோ ஒரு 3 லைன் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ சில ஸ்டாண்டர்டை ஒரு பேஜில் படிக்கிற மாதிரி இருக்குது, சில ஸ்டாண்டர்டை 30 பேஜில் படிக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு பேஜில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் சும்மா ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டாலும், 30 பேஜில் இருக்கிற ஸ்டாண்டர்டை சாய்ஸில் விட்டாலும் பிரச்சனை தான். ஸோ அது நம்ம ப்ராக்டிஸ், இப்போ நம்ம 100 மார்க் கொஸ்டின் அதாவது 4 சாப்டருக்கு 100 மார்க் கேட்கும்போது நிறைய பாசிபிலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க முடியுது. இப்போ 3rd சாப்டர் அப்படின்னும் போது அதில் ஒரு 5 ஸ்டாண்டர்ட் இருக்கு. அப்போ அந்த 5 ஸ்டாண்டர்ட்லேருந்தும் ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஸ்டின் கேட்க முடியுது. இதே நான் வந்து 20 மார்க்கோ 25 மார்க்கோ 50 மார்க் டெஸ்ட் வைக்கும்போது என்னால் அவ்வளோ கொஸ்டின்ஸ் கவர் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 20 கொஸ்டின்ஸ் கவர் பண்ண முடியுது ஒரு டெஸ்ட்டில். அப்படின்னா நான் 4 சாப்டரில் உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்க முடியுது. அப்போ நான் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை கவர் பண்ண முடியுது சாப்டர் வைஸ் டெஸ்ட்டில். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் 5 சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு எல்லாம் மொத்தம் உங்களுக்கு இந்த 19 சாப்டர்ல, ஸோ எல்லா சாப்டருமே அதில் கவர் ஆகிடுது அந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட்டில். அண்ட் ரெண்டாவது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அதிகமான மார்க்குக்கு அதிகமான கொஸ்டின்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சாப்டர் வைஸ் டெஸ்ட் நீங்கள் எழுதும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகும், ஓ இவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது ஆடிட்டிங்களா, இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். நன்றி, வணக்கம்.